வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். யூஜிசி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பப்ளிக் நோட்டீஸ். யூஜிசி நடத்தக்கூடிய நெட் எக்ஸாம் அதை பற்றியும், அதே போல் ஜேஆர்எஃப் அட்மிஷன் டு பிஹெச்டி, ஸோ இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய கைட்லைன்ஸை வந்து தற்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூஜிசி நடத்தக்கூடிய அந்த நெட்டு தேர்வை பொறுத்தவரையில் ஜேஆர்எஃப், ஸோ அதற்கு ஒரு தேர்வும், அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கு ஒரு தேர்வும் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா பிஹெச்டி, ஸோ அட்மிஷன் டு பிஹெச்டி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா தற்போது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா யூஜிசி நடத்தக்கூடிய தேர்வுகளில் இப்போ 3 வகையாக இதை வந்து தற்போது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி தேவைப்படுறவங்க, ஸோ அதற்கு தனியாக எலிஜிபிள். நீங்கள் பிஹெச்டி அட்மிஷனுக்கான தேர்வு நம்ம தனியாக அப்ளை பண்ணி எழுதலாம்ன்றதான் தற்போது கொடுத்துருக்கக்கூடிய நியூ பப்ளிக் நோட்டீஸ். ஸோ இதில் 3 கேட்டகரியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் அட்மிஷன் டு பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப். ஸோ இதில் வந்து இதற்கு முன்னாடி இருந்த கேட்டகரி எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப், அதே போல் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்ன்றதும், அதே போல் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி வித்தவுட் ஜேஆர்எஃப். ஸோ இது பார்த்திங்கன்னா பிஹெச்டி அட்மிஷனுக்கு ஜேஆர்எஃப் கிடையாது, அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்குன்னு ஒரு கேட்டகரியாகும். தேர்டு பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராம் ஒன்லி, நாட் ஃபார் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இது வந்து பியூராக இப்போ புதுசாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பியூராக அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு மட்டும் ஒரு தேர்வு வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ யூஜிசி நெட் தேர்வை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு 2 முறை இந்த தேர்வுகளை நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ அதில் இனிமேல் நிறைய பேர் வந்து தற்போது பிஹெச்டி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை கிடைக்கல. ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கான ஒரு தடங்கல்களாக இருந்ததால் பார்த்திங்கன்னா தற்போது இந்த பிஹெச்டிக்கான ஒரு தனியான ஒரு தேர்வாக கொண்டு வராங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி பல்கலைக்கழகங்கள், அந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அந்தந்த பல்கலைக்கழகங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் செப்பரேட்டாக நடத்திட்டு வந்தாங்க. ஸோ அதால் நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா யூஜிசியே காமனாக இந்த அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கான என்ட்ரன்ஸை நடத்துகிறதால, ஸோ நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பிஹெச்டிக்காக யூனிவர்சிட்டியில் நீங்கள் அணுகலாம். பட் யூனிவர்சிட்டிஸில் அந்த இன்டர்வியூஸை அவங்க செப்பரேட்டாக அதை கண்டக்ட் பண்ணாலும் இது வந்து காமனான ஒரு பிஹெச்டிக்கான அட்மிஷனாக இதை ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றது தான் இந்த பப்ளிக் நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் பிஹெச்டி தேவைப்படுற ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் யூஜிசி நடத்தக்கூடிய பிஹெச்டிக்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை தான் இந்த இடத்துல குவாலிஃபைடு ஃபார்ன்றது கொடுத்து 3 கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க. தேர்டு தான் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அட்மிஷன் டு பிஹெச்டிக்காக கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இது வந்து பியூராக பிஹெச்டிக்கு மட்டும் எலிஜிபிள்ன்றது தான். ஸோ அதில் இந்த எக்ஸாமினேஷனை, ஸோ நீங்கள் யூஜி பிஜி சேமாக படிச்சிருக்கீங்க, அதே சப்ஜெக்டில் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சா இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி, ஸோ இது மூலிமா உங்களால் பிஹெச்டியை அட்மிஷனை வாங்க முடியும்ன்றது தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றின தெளிவான டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஜிசியினுடைய வெப்சைட்டை பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கால்ஃபேர் வரும்போது நீங்கள் டைரெக்டாகவே பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.